அமெரிக்காவினுடைய வரைவு தீர்மானம் நேற்றைய நாள் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்டது. பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடுகள் 5 இருக்கிறது. அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள். இதை தாண்டி மேலதிகமாக 10 நாடுகள், மொத்தம் 15 நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த 15 நாடுகளுக்கும் அல்ஜீரியா தலைமை தாங்கி கொண்டிருக்கிறது. இந்த சுற்று வட்டத்துக்குள்ள இது மாறி மாறி பாதுகாப்பு கவுன்சிலில் நாடுகள் 10 நாடுகள் மாறி மாறி இணைக்கப்படும். 5 நாடுகள் நிரந்தர நாடுகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்திற்கு 13 நாடுகள் மொத்தமாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 2 நாடுகள் இந்த தீர்மானத்தில் வாக்களிக்கவில்லை, தவிர்த்திருக்கிறார்கள், இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ரஷ்யாவும் சீனாவும் சொன்னதைப் போல அமெரிக்கா கொண்டு வந்த காசாவினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்காக ரஷ்யாவும் சீனாவும் தங்களுடைய காரணங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் தொடர்பாக ரஷ்யாவினுடைய பிரதிநிதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களில் மிக கடுமையாக இந்த தீர்மானத்தை விமர்சித்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவே முடியாது. அதற்கான காரணம் என்னன்னா, காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தை கண்காணிக்கிறதுல பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம். ஆனால் இதிலே எந்த பங்கும் கொண்டு வரப்படவில்லை. அதாவது யுத்த நிறுத்தத்தை நேரடியாக பாதுகாப்பு கவுன்சிலே மானிட்டர் பண்ணணும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அதற்கு அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டாவது காரணமாக என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நியூயார்க் பிரகடனம் என்று ஒரு பிரகடனம் இருக்கிறது. அதாவது சவுதி, பிரான்ஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தாங்கல்ல, அது ஆல்ரெடி கொண்டு வரப்பட்ட தீர்மானம். அதை திரும்ப கொண்டு வந்தாங்க. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற தீர்மானம் தான் நியூயார்க் பிரகடனம் என்று சொல்லுவார்கள். இந்த நியூயார்க் பிரகடனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய 2 நாட்டு தீர்வு, இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு, பாலஸ்டைன் என்கிற ஒரு நாடு என்பதை நியூயார்க் பிரகடனம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த தீர்மானத்திற்கு இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம் முரணாக இருக்கிறது, மாற்றமாக இருக்கிறது என்பது ரஷ்யாவினுடைய வாதமாக இருக்கிறது. அதே போன்று காசாவினுடைய கட்டுப்பாடு பாலஸ்தீன அதிகார சபைக்கு மாற்றப்படும் என்று தீர்மானம் சொன்னாலும் இந்த அமெரிக்க தீர்மானத்தில் அது எப்போது மாற்றப்படும் என்கிற எந்த வரைமுறைகளும் எந்த ஒரு டேட்டும் நிர்ணயிக்கப்படவில்லை. அதே போன்று அமைதி கவுன்சில், காசாவில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கவுன்சிலுக்கு பேர் அமைதி கவுன்சில் என்று சொல்றாங்க. இந்த தீர்மானம், இந்த அமைதி கவுன்சில் அதே போன்று சர்வதேச உறுதிப்படுத்தல் படை குறித்த எந்த உறுதிப்பாடுகளும் இதிலே கிடையாது. அமைதி கவுன்சில் எப்படி இருக்க போகுது, இதுக்கு என்ன சர்வதேச அழுத்தம் இருக்கிறது, சர்வதேசம் இதை எப்படி கண்காணிக்கும் என்கிற எந்த தெளிவும் இல்லை. அதே போன்று சர்வதேச படையை உள்ள கொண்டு வரப்படுறீங்க, அதை எப்படி யார் கண்காணிப்பா, அதற்கு என்ன வரைமுறைகள் என்கிற எந்த தெளிவுமே இதிலே இல்லை. எனவே